ஹலோ எவ்ரிவன். சில ஃபுட்டெல்லாம் முஸ்லீம் வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் யூனிக்காக. அந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா எங்களுக்கே கிடைக்காது, அவங்களோட ஃபுட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக முஸ்லீம் வீட்டில் பண்ணுற ஃபுட் சீரீஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கு நம்ம வந்துட்டு வெர்மிசெலி பிரியாணி, சேமியா பிரியாணி பார்ப்போம். இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து 2 டைப் ஆஃப் வெர்மிசெலி இருக்குது. ஒன்று வந்துட்டு திக்காக இருக்கும், இன்னொன்று வந்து தின்னாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுக்கிறது வந்து நல்லா தின்னாக இருக்குது, இது வந்து திக்காக இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தின்னாக இருக்க வெர்மிசெலி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோவில் தண்ணி எடுத்தால் போதும். அதே திக்கான வெர்மிசெலி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1:1.5 ரேஷியோவில் தண்ணி எடுக்கணும். நான் வாங்கின சேமியாவே வந்து ரோஸ்டட் தான். பட் இருந்தாலும் எப்போவுமே நான் ஒரு வாட்டி ஒரு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிப்பேன். இந்த ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நமக்கு வந்துட்டு உதிரி உதிரியாக சேமியா கொடுக்க போகுது. நீங்கள் இந்த ரோஸ்ட் பண்ணுற ஸ்டெப்பை விட்டுட்டிங்க அப்படின்னா குழைய நிறைய சான்ஸ் இருக்குது. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க. கடாய் எடுத்து ஆயில் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு 200 grams ஆஃப் இது சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50 ml ஆயில் எடுக்கலாம். நான் 15 to 20 ml தான் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. நம்ம ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கு ரீசன் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைம் வந்துட்டு கீறி வச்ச பச்சை மிளகா போடலாம். நான் ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன், கீறிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. 3 tablespoon போட்டிருக்கேன். ஒரு 50 ml ஆயில் போட்டு சமைச்சா மேலே அது ஆயிலெலாம் விட்டு இன்னும் நல்லா வரும். நம்ம ரொம்ப கம்மியாக ஆயில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 ஃபுல் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் சால்ட். அதுக்கப்புறம் நான் தனியாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 ஸ்பூன். நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்ச கர்ட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes நல்லா வேக விடுங்க. இப்போ நான் 1:1 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா பாயில் ஆகணும், ரொம்ப நல்லா பாயில் ஆகணும். அது வரைக்கும் பாயில் ஆக விடுங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நம்ம எக் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக் அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். இல்லைனா என்ன மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இதை எக்ஸாக்டாக ஒரு 5 to 6 minutes வேக விடுங்க. லிட் இருந்துச்சுன்னா அதை போட்டு வேக விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க சேமியா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், முட்டை உடஞ்சிராமல் இருக்கணும். இப்போது ஃபுல்லாகவே வந்துட்டு அதில் தண்ணியில் சோக்காக வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கணும். எனக்கு உதிரி உதிரியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை 15 minutes ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 15 minutes அப்படியே வச்சுருங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்க. நம்ம ரைத்தா ரெடி பண்ணிப்போம். ஒரு பச்சை மிளகா அண்டு ஹாஃப் ஆனியன் எடுத்துக்கோங்க.
கால் தக்காளி எடுத்தால் போதும். ஒரு ஃபுல் தக்காளி ஒரு ஹாஃப்லாம் வேண்டாம், கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன். 1 ஸ்பூன் மட்டும் கொரியாண்டர் அண்ட் ஹாஃப் வெள்ளரிக்காய். இதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கப் கர்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைத்தா ரெடி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், சேமியா உதிரி உதிரியாக இருக்குது. அண்ட் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் அண்ட் காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் எக்கில் செஞ்சுருக்கேன். பட் எக்கில் செய்கிறத விட மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் இல்லைனா சிக்கன் அண்ட் ப்ரானில் செஞ்சுக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் எதில் நல்லாயிருக்கும்னா மட்டனில் தான். நீங்கள் இதை கொஞ்சம் ஆயில் அதிகமாக்கி செஞ்சு பாருங்கள். அண்டு வெஜிடேரியனாக செய்கிறீங்கன்னா பொட்டேட்டோ வச்சு செய்யலாம். நான் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்.